ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எல்ட்ரோஜூம். இப்போ நம்ம ரீசெண்டாக STK 4141 ஐசி வச்சு 24 வோல்ட் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் செஞ்சுதோம். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் இதில் எப்படி சப்வூஃபர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்ட்ரோஜூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட ஒரு பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா நம்ம சேனலில் வரும் புது புது வீடியோகளை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இந்தமாரி ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் இருக்குது, பழைய ஆம்பிளிஃபையர் ஒன்று இருக்குது. ஸோ அதில் நீங்கள் சப்வூஃபர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து 2.1 ஆம்ப் எப்படி செய்கிறதுங்கிறது சொல்லிடுறேன். ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான். நான் சொல்ல போகிறது ரெண்டுமே ஒரே இது தான். ஸோ நீங்கள் பார்க்க உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இப்போ உங்கள்கிட்ட இந்தமாரி ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இதிலே எக்ஸ்ட்ரா சப் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு ஐசி போர்டு தேவை. ஸோ இந்தமாரி ஒரு ஐசி போர்டு தேவை. மோனோ போர்டாக வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட நீங்கள் வாங்க போகிறது STK ஐசியாக இருந்தாலும் சரி, இல்லை மாஸ்பெட் ஐசியாக இருந்தாலும் சரி, மோனோ போர்டு வாங்கிக்கோங்க. அடுத்து ஒரு சப்வூஃபர் ஃபில்டர் போர்டு வாங்கிக்கோங்க. ஸோ இந்தமாரி வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ரவி, சக்தி, இல்லை வேறு என்ன ஷான், உதயா, எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரவி இருக்குது. ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுமாரி ஒரு சப்வூஃபர் போர்டு வாங்கிக்கோங்க. அடுத்து இந்தமாதிரி ஒரு ஐசி போர்டு. ஸோ இது வந்து மோனோ போர்டாக இருக்கணும். ஓகே, இது ரெண்டு இருந்தால் போதும். நம்ம இதை வச்சு கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் போர்டு இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம இந்த இடத்துல இந்த உங்களோட ஆம்பிளிஃபையரில் எங்கே வைக்க முடியுமோ அதுமாதிரி வச்சு ஹோல்ஸ் போட்டுருங்க. ஸோ ஐசி போர்டும் வச்சு ஹோல்ஸ் போட்டு எந்த மாதிரி ஃபிட் பண்ணுமோ அதுமாதிரி வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிட் பண்ண வேணால் ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து சப்வூஃபர் போர்டு எடுத்துக்காங்க. ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்களா நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த போர்டுக்கு பவர் சப்ளை கொடுங்க. ஸோ பவர் சப்ளை 24 வோல்ட் ப்ளஸ்ஸு அண்டு கிரவுண்டு 24 வோல்ட் மைனஸு. ஸோ டியூவில் பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ அதை எடுத்து வந்து இங்கேருந்து பவர் சப்ளை எடுத்துக்காங்க. ஸோ இங்கேருந்து எடுத்தாலும் சரி, இல்லை ஐசி போர்டில் நம்ம பவர் சப்ளை கொடுத்துருவோம். இங்கேருந்து எடுத்து இதுக்கு பவர் சப்ளை கனெக்ஷன் கொடுத்துருங்க. அடுத்து இதுக்கு ஆடியோ இன்புட் தரணும். ஸோ இங்கே நம்ம ஆடியோ இன்புட் தரணும். லெஃப்ட்டு, ரைட்டு அண்டு கிரவுண்டு. ஸோ இந்த 3 கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ ஆடியோ இன்புட்டு ஆல்ரெடி இங்கே சுவிட்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த போர்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த போர்டில் நம்ம இன்புட் கொடுத்துருக்க இடத்துலேயே கனெக்ஷன் பண்ணி இதோட சேர்ந்து கனெக்ஷன் பண்ணுற வேண்டியதான். ஸோ இதுதான் ஆடியோ இன்புட் ஒயரு. ஸோ ஆல்ரெடி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இன்புட் கொடுத்துருக்க இடத்துலேருந்து எடுத்து வந்து இந்த போர்டுக்கு இன்புட் கொடுத்துட்றோம். ஸோ அடுத்து இந்த போர்டிலேருந்து ஆடியோ அவுட்புட் போகும். ஸோ இந்த இடத்துல ஆடியோ அவுட்புட் போகும். ஒரே ஒரு ஆடியோ அவுட்புட் தான் போகும் அண்டு கிரவுண்டு. ஸோ ரெண்டு ஒயர் மட்டும் தான் போகும். ஸோ இந்த 2 ஒயரையும் எடுத்துகிட்டு கனெக்ஷன் எடுத்துகிட்டு எங்கே போக போகிறோன்னா ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கொண்டு போகணும். ஸோ வால்யூம் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, ரெண்டாவது பின் அவுட்புட்டு, மூணாவது பின் கிரவுண்டு. ஸோ ஃபஸ்ட்டு பின் இன்புட்டில் ஒரு ஒயரும் கிரவுண்டில் ஒரு ஒயரும் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ வால்யூம் கண்ட்ரோல் நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் ஃபிட் பண்ணுற மாதிரி இடம் இருந்துச்சுன்னா ஃபிட் பண்ணுங்கள். இல்லை ஒரு ஹோல்ஸுக்கு போட்டு வால்யூம் கண்ட்ரோல் ஃபிட் பண்ணுற மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ட் ஃபிட் பண்ணிருங்க. ஃபிட் பண்ணி அது ஒரு நாப் போட்டுருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம சப்வூஃபர் போர்ட்லேருந்து எடுத்து வந்து வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ஷன் பண்ணியாச்சு. அடுத்து வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து அவுட்புட் எடுக்கணும். ஸோ ரெண்டாவது பின்னில் அவுட்புட் எடுத்துக்காங்க, மூணாவது பின்னில் கிரவுண்ட் எடுத்துக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போய் நம்ம ஐசி போர்டில் இன்புட் கொடுக்கணும். ஸோ ஐசி போர்டில் இன்புட் கொடுக்கணும். ஸோ இது வந்து உங்கள்கிட்ட ஒரு STK ஐசி போர்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மாஸ்பெட் ஐசி போர்டு இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு இன்புட் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐசி போர்டில் இன்புட் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐசி போர்டுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ இதுக்கும் 24 வோல்ட் டியூல் பவர் சப்ளை தான் தரணும். ஸோ இந்த பவர் சப்ளை போர்டுலேருந்து பவர் சப்ளை எடுத்துக்காங்க. இல்லை இங்கேருந்து கூட இந்த ஐசி போர்டுலேருந்து கூட பவர் சப்ளை எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட இப்போ எங்கேருந்து எடுத்தாலும் அதே பவர் தான் வரப்போகுது, எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஆடியோ இன்புட்டும் கொடுத்தாச்சு, அடுத்து பவர் சப்ளையும் கொடுத்தாச்சு. அடுத்து இப்போது இதிலேருந்து ஸ்பீக்கர் லைன் எடுக்கணும். ஸோ இங்கேயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க மோனோ போர்டு அப்படின்னா ஸ்பீக்கர் லைன் ஒரு ஸ்பீக்கர் தான் பாடும். ஸோ அதுக்கான ஸ்பீக்கர் லைன் இது ஒன்று. ஸோ 2 ஒயரு. ஸோ இதிலேருந்து எடுத்து நம்ம ஸ்பீக்கர் சைடில் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சப்வூஃபரை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்தமாரி தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் நான் வந்து ஒயரிங் பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா நான் இந்த ஆம்ப் இப்போ டெலிவரி பண்ணணும்.
ஸோ அதனால் இதெல்லாம் ஒயரிங் பண்ணல. ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தமாதிரி நீங்கள் பண்ணலாம். அதே சேம் கான்செப்ட் தான். இதுக்கு பவர் சப்ளை கொடுக்குறோம், ஆடி இன்புட் கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஆடி அவுட்புட் எடுத்து வந்து வால்யூம் கண்ட்ரோல் கொடுக்குறோம். திரும்ப வால்யூம் கண்ட்ரோல் அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து ஐசி போர்டில் கொடுக்குறோம். ஐசி போர்டு திரும்ப பவர் சப்ளை கொடுத்துட்றோம். ஐசி போர்ட்லேருந்து இப்போ அவுட்புட் அதாவது ஸ்பீக்கருக்கு போகிற லைன் எடுத்து வந்து ஸ்பீக்கர் சைடில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ 2.1 ஆம்பிளிஃபையர் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது 2.1 ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுறதுன்னா ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. இப்போ நான் சொன்னதும் 2.1 ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுறது சேம் கான்செப்ட் தான். அதாவது இப்போ இது மட்டும் இருக்குதுன்னா இது ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர், இதே 2.0 ஆம்பிளிஃபையர்னு சொல்லுவோம். ஸோ இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு சப் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சப் ஆட் பண்ணி 2.1 ஆம்பிளிஃபையர்னு சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் வந்து இப்போ சொன்ன மாதிரியே அப்படியே கூடவே அசம்பிள் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த போர்டுக்கு ஆடியோ இன்புட் கொடுக்குறீங்க, இதுக்கு ஆடியோ இன்புட் கொடுங்க. ஸோ இதுக்கு பவர் சப்ளை கொடுக்குறீங்களா, இதுக்கும் பவர் சப்ளை இன்புட் கொடுங்க. அடுத்து இதில் ஆடியோ அவுட்புட் எடுக்கிறீங்க, இதில் ஆடியோ அவுட்புட் எடுத்துங்க. அடுத்து இந்த ஐசி போர்டு கனெக்ட் பண்ண போகிறீங்க, அப்படியே கூட வச்சு இந்த ஐசி போர்டு கனெக்ட் பண்ணிங்க. அப்படியே கூடவே பண்ணிகிட்டே வாங்க. அவ்வளோதான் 2.1 ஆம்பிளிஃபையர் ரெடி ஆயிரும். ஸோ ஓகே, நம்ம திரும்ப ஏதாவது ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் அது வீடியோவை போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்தில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னொன்று சொல்லிடுறேன். நேற்று இந்த ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணி லாஸ்ட்டாக வீடியோ போட்டேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஆம்பிளிஃபையர் வந்து அம்மிங் சவுண்ட் வருது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஆமாம், இதில் வந்து லைட்டாக அம்மிங் சவுண்ட் வருது. அது ஏன் வருதுன்னு நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன். ஸோ நம்மகிட்ட ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது அப்படின்னா பழைய ட்ரான்ஸ்ஃபார்ம் நீங்கள் ஆம்ப் வச்சு அசம்பிள் பண்ணிங்களா, அதில் லைட்டாக அம்மிங் சவுண்ட் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சவுண்டு வைக்கலாம் மட்டும்தான் தெரியும், சவுண்டு வச்சுன்னா தெரியாது. ரொம்ப மெயினாக தான் வரும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக லைட்டாக அம்மிங் சொல்கிறதுன்ட்டு ஒரு நல்லா இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் நம்ம தூக்கி எறிய தேவையில்ல. ஸோ நான் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். அவன் வந்து இல்லை இதுதான் என்கிட்ட இருக்குது, அவங்க வந்து பட்ஜெட்டில் தான் ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பழைய ட்ரான்ஸ்ஃபார்ம் அவங்ககிட்ட இருந்தது தான். ஆம்பிளிஃபையர் அவங்க ஆர்டர் கொடுக்கும்போது அவங்க பழைய ட்ரான்ஸ்ஃபார்மை அவங்க செட்டிலேருந்து கழட்டி கொடுத்து இதை பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வச்சு தான் பண்ணி கொடுத்துருக்கோம். லைட்டாக வருது மைல்டாக. அது பழைய ட்ரான்ஸ்ஃபார்மை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அம்மிங் சவுண்ட் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கூலிங் ஃபேனும் கூட பழசு தான். அதிலேருந்து இப்போதைக்கு அம்மிங் சவுண்ட் வரல. மற்றபடி ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து லைட்டாக அம்மிங் சவுண்ட் வருது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு கருத்தில் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.